ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் இன்று 9/11/2025 ஐப்பசி மாதம் 23ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை விஸ்வாவசு வருடம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:05 சூரிய அஸ்தமனம் மாலை 5:40 இன்றைய ஆதிக்க கிரகம் சூரிய பகவானை இன்றைய நாளிலே வழிபட வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மதியம் 3:15 முதல் மாலை 4:15 வரை, ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை, யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை, குளிகை நேரம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய சுபகோரை குருகோரை நேரம் காலை 11 முதல் மதியம் 12 வரை. இந்த நேரத்திலே எல்லா விதமான சுபகாரியங்களையும் தொடங்கலாம், குருவை தரிசிக்கலாம், வியாபாரம் தொடங்கலாம், வியாபாரம் செய்வதற்கான முயற்சிகளை தொடங்கலாம், ஆபரணங்கள் வாங்கலாம், திருமாங்கல்யத்துக்கு தங்கம் வாங்குவதற்கு நல்ல நேரம். இப்படி எல்லா விதமான சுபகாரியங்களையும் இந்த ஹோரையிலே செய்யலாம். கவனமாக இருக்க வேண்டிய ஹோரை சனி ஹோரை நேரம் காலை 10 முதல் 11 வரை, மாலை 5 முதல் 6 வரை. இந்த நேரங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். பயணங்களை தொடங்கக்கூடாது. முக்கியமான பிரச்சனைகளிலே முடிவுகளை எடுக்கக்கூடாது. இந்த நேரத்திலே மௌன விரதம் காப்பது நல்லது. இந்த நேரத்திலே இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:56 வரை மிருகசீரிஷம், அதன் பிறகு திருவாதிரை. இன்றைய திதி இன்று காலை 10:25 வரை தேய்பிறை சதுர்த்தி, அதன் பிறகு பஞ்சமி திதி, வாராகி வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய சந்திராட்டமும் விருச்சிக ராசிக்கு சந்திராட்டமும் கவனமாக இருக்க வேண்டியும். குறிப்பாக விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளிலே நீல நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் கிடைக்கும். உங்களுடைய சகோதரர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். பிரிண்ட் மீடியா மற்றும் ஷேர் மார்க்கெட்டிலே வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் லாபகரமான நாளாக இருக்கின்றது. கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலங்கள் வரும். கடன் தொல்லைகள் விலகுகின்ற நாள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? சூரிய பகவானை வழிபட வேண்டும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். சிறப்பான நாள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய சிறப்பான நாள். சூரிய பகவானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே. ஒரு சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். மற்றவர்களுடைய விஷயங்களிலே கருத்து சொல்லாதீர்கள், தலையிடாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். புதிய முயற்சிகளிலே இன்றைய நாளிலே இறங்காதீர்கள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது.
உடல் ஆரோக்கியத்திலேயும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் பெரும்பாலும் மௌனத்தை கடைபிடிப்பது நல்லது. சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே சிறப்பான ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நாள். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் லாபமும் உண்டாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சூரிய பகவானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே அரசு சம்பந்தமான ஆதாயங்கள் உண்டாகும். வீடு வண்டி வாகன வகையிலே சுப செலவுகள் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். மீடியா துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். மனம் சந்தோஷமாக இருக்கும் சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை ஏற்படும். நேற்றைய சந்திராஷ்டம பாதிப்புகள் எல்லாம் முற்றிலுமாக குறைந்து ஒரு நல்ல ஒரு இனிமையான தருணமாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். சகல பாகியங்களும் உண்டாகின்ற நல்ல நாள். குழந்தை பேருக்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பொருளாதாரம் உயரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு லாபமும் முன்னேற்றமும் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நல்ல நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே, ராசி அதிபதி செவ்வாய் ராசியிலேயே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமும். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை எல்லாம் தவிர்க்க வேண்டும். கடன் பிரச்சனைகள் அதிகமாகும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். மொத்தத்தில் இன்றைய நாள் நீங்கள் எல்லாவற்றிலும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். எதிலும் வெற்றி உண்டாகும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்திலே சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். உடல் உழைப்பு அதிகமாகும். வருமானம் குறைவாக இருக்கும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களிலே செல்லும்போது கவனமாக செல்ல வேண்டும். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். குடும்பத்தோடு ஆன்மீக சுற்றுலா போன்றவை செல்வீர்கள். கடன் பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். திடீர் பணவரவுகள் உண்டாகும்.
தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். ஞாயிறு பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். சொந்த நிலம் வாங்க முயற்சிகளை எடுப்பீர்கள். அதிலே நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வேலை செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கின்ற நாள். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். பண வரவு அதிகரிக்கும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் ஆதாயங்கள் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும் சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். நம்முடைய இந்து தர்மத்திலே நதிகளுக்கெல்லாம் மிக ஒரு முக்கியத்துவத்தை அளித்திருக்கின்றார்கள். நதிகளை எல்லாம் புண்ணிய நதிகளாக நாம் வணங்குகின்றோம். இப்போது ஐப்பசி கடைசியிலே இருக்கின்றோம். இதுவரை செய்யவில்லை என்றால் இந்த மீது இருக்கின்ற நாட்களிலே, இந்த ஒரு வார காலத்திலே அவசியம் இவற்றை செய்து விடுங்கள். செய்தால் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய பரம்பரைக்கும் நல்லது. நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்களும் விலகும். நம்முடைய சந்ததியினருக்கு நற்பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக திருமண தடை நீங்கும். பிள்ளைப்பேறு தடை நீங்கும். தொழில் ரீதியாக நமக்கு இருக்கின்ற சங்கடங்கள் போன்றவை எல்லாம் நிவர்த்தியாகும். என்ன ஒன்று, நெஞ்சார்ந்த நம்பிக்கையோடு நாம் செய்ய வேண்டும். ஏதோ இவர் சொன்னார் அவர் சொன்னார் என்று செய்யக்கூடாது. மனமார்ந்த பக்தியோடு நெஞ்சார்ந்த வேண்டுதலோடு பிரார்த்தனைகளோடு செய்தால் நிச்சயமாக நமக்கு நற்பலன்கள் கிடைக்கும். அது என்ன? துலா ஸ்நானம். துலாம் என்ற வார்த்தைக்கு தராசு என்ற பொருள் உண்டு. துலாம் ராசிக்கு தராசு தான் அடையாளம். இது எல்லோருக்கும் தெரியும். தராசு எடையை சமப்படுத்தி காட்டுவது போல இந்த பூமியிலே பகலும் இரவும் சரிசமமாக இருப்பது ஐப்பசி மாதத்திலே தான். நம் முன்னோர்கள் வைத்த எல்லாவற்றுக்குமே ஒரு அற்புதமான காரண காரியங்கள் உண்டு. காரணம் இல்லாமல் நம் முன்னோர் எதையுமே வைக்கவில்லை. ஆகவே இந்த ஐப்பசி மாதத்திலே தான் இரவும் பகலும் சமமாக இருக்கும். அதனால்தான் இந்த மாதத்தை துலா மாதம் என அழைத்தார்கள். இந்த மாதத்திலே சூரியன் துலாம் ராசியிலே சஞ்சரிப்பதால் இதனை துலா மாதம் என்றும் அழைக்கின்றோம். மேலும் இந்த மாதத்திலே இரவும் பகலும் இரண்டும் சமமாக இருப்பதால் அதன் காரணமாகவும் துலா மாதம் என்று அழைக்கின்றோம். துலாம் மாதத்திலே காவிரியிலே நீராடுவது துலா ஸ்நானம். காவிரி மட்டுமல்ல, கங்கையிலே ஸ்நானம் செய்யலாம், கோதாவரியிலே ஸ்நானம் செய்யலாம். எந்த நதியிலும் ஸ்நானம் செய்வது சிறப்பு, குறிப்பாக காவிரியிலே. காரணம், கங்கை உட்பட எல்லா விதமான புண்ணிய நதிகளும் இந்த மாதத்திலே காவிரியோடு கலப்பதாக ஐதீகம். காவிரி ஆற்றுக்கு எல்லா நதிகளும் வந்து விடுவதாக ஐதீகம். 14 லோகங்களிலும் உள்ள 6 கோடி தீர்த்தங்களும் காவிரியிலே வந்து இந்த துலா மாதத்திலே கலக்கின்றது. ஆகவே இந்த மாதத்திலே காவிரியிலே நாம் நீராடினால் எல்லா விதமான புண்ணிய நதிகளிலேயும் நீராடியதாக அர்த்தம். அதனால்தான் துலா ஸ்நானத்தை வைத்தார்கள் முன்னோர். மனிதர்கள் மட்டுமல்ல, பிரம்மன் முதற்கொண்டு தேவாதி தேவர்களும் இந்த துலா மாதத்திலே காவிரியிலே நீராடுவதற்காக வருகின்றார்கள். பிரம்ம முகூர்த்த வேளையிலே அந்த தேவாதி தேவர்களோடு நாமும் காவிரியிலே நீராடினால் எம்பெருமானுடைய அருளானது மட்டுமல்லாமல் இந்த தேவாதி தேவர்களுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். காவிரியிலே குளித்து அரங்கனை சேவிப்பது என்பது அத்துணை விசேஷமானது. காவிரியிலே துலா ஸ்நானம் செய்துவிட்டு அரங்கனை வழிபட்டு சந்தனு மகாராஜா பீஷ்மனை மகனாக அடைந்தாராம். இது புராணத்திலே உள்ளது. அதேபோல் அர்ஜுனன் சுபத்ராவை மணந்ததும் இந்த காவிரியிலே துலா ஸ்நானம் செய்ததன் காரணமாக பெற்ற பலனே ஆகும் என சொல்கின்றது. கண்ணனுடைய தங்கையை காண்டீபன் மணக்க காவிரியே காரணமானாள். கங்கையே தன் பாவங்கள் தன்னிடம் மனிதர்கள் கரைத்த பாவங்கள் தீரில் தூசாய் மொத்தமாய் அழிய இந்த புண்ணிய மாதத்திலே
காவிரியிலே குளிப்பாளாம். அதாவது கங்கா மாதாவே இந்த காவிரியிலே குளிப்பதாக ஐதீகம். 7 புவனங்கள் படைத்தவனை என்ற வரிகள் என்ன தவம் செய்தனை என்ற பாடலிலே வரும். என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க. அருமையான பாடல். இந்த பாடலிலே 7 உலகங்கள் குறிப்பிடப்படும். சத்தியலோகம், தபோலோகம், ஜனோலோகம், மகர்லோகம், ஸ்வர்லோகம், புவர்லோகம், பூலோகம். இவை மேலுலகங்கள். அதலலோகம், விதலலோகம், சுதலலோகம், தலாதலலோகம், மகாதலலோகம், ரசாதலலோகம், பாதாளலோகம் இவை கீழுலகங்கள். இந்த 14 லோகங்களிலேயும் ஓடுகின்ற அத்தனை புண்ணிய நதிகளிலும் நீராடியதன் பலனை இந்த காவிரி துலா மாதத்திலே நீராடுவதால் நாம் அடைகின்றோம். ஆகவே துலா மாதம் முடியப் போகின்றது. விரைவாக சென்று கும்பகோணம் காவிரி கரையிலே இந்த காவிரி நீராடி, அரங்கத்து காவிரியிலே நீராடி, காவிரி எங்கெல்லாம் ஓடுகின்றதோ அங்கெல்லாம் நீராடி நாம் செய்த வினைப்பயனை அறுப்போம். நம்முடைய குடும்பத்துக்கு புண்ணியத்தை சேர்ப்போம். நன்றி, வணக்கம்.